ஜூன் 16 திங்கட்கிழமை மதியம் 12 மணி அளவில் செட்டிக்கரை பகுதியில் விவசாயிகள் சொத்துக்களின் மொத்த மதிப்பு சுமார் 3000 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்ய மறுப்பு. விவசாயிகள் அதிர்ச்சி. 6 தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த விவசாய நிலங்களை திடீரென வக்பு வாரியத்திற்கு சொந்தமான நிலங்கள் என பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் தெரிவித்ததால் நிலங்களை வாங்கவும் விற்கவும் முடியாமல் பொதுமக்கள் அதிர்ச்சி. தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் செட்டிக்கரை கிராமத்தில் சுமார் 120 ஏக்கருக்கும் மேற்பட்ட நிலங்களை வக்பு போர்டு சொத்துக்கள் என கூறி தருமபுரி எண் 2 இணை சார் பதிவாளர் அலுவலக பத்திரப்பதிவு அதிகாரி கடந்த வாரம் தடை விதித்துள்ளார். இதற்கான எந்த முறையான அறிவிப்பும் இதுவரை வழங்கப்படவில்லை. மாவட்ட பதிவாளரை அப்பகுதி பொதுமக்கள் அணுகியதற்கு தற்போது தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இது குறித்து முறையான எந்த ஒரு தகவலும் அரசு தரப்பிலிருந்தோ அதிகாரிகள் எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. சுமார் 6 தலைமுறைகளாக எங்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து விற்பனையும் செய்து வாங்கியும் வந்துள்ளோம். தற்போது திடீரென எங்கள் நிலம் எங்களுக்கே சொந்தமில்லை என கூறுவதால் செய்வது அறியாமல் திகைத்து நிற்கின்றோம். கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தும் இந்த சம்பவம் மனவேதனையை தருகிறது. மேலும் அவர்கள் தடை விதித்திருக்கும் ஏற்கனவே உள்ள ஆவணங்கள் படியும் யூடிஆர் மற்றும் ஏ ரிஜிஸ்டர் பதிவேடு ஆவணங்களில் அடிப்படை பட்டா நிலங்கள் ஆகும். பல தலைமுறைகளாக அனுபவித்து வரும் மேற்கண்ட இடங்களுக்கு பத்திரப்பதிவு தடை செய்திருப்பது ஏற்படுவதில்லை. எனவே உடனடியாக தடைகளை நீக்கி எங்களுக்கு பட்டா தொடர்பான சிக்கல்களை தீர்த்து அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் என கிராம பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது மிகப்பெரிய வாழ்வாதார பிரச்சனை என்பதால் அரசு உடனடியாக தலையிட்டு மேற்கண்ட தடையை நீக்கி சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என தமிழக அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு செட்டிக்காடு ஊராட்சி கிராம மக்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதே பகுதியில் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் வக்பு வாரிய போர்டுக்கு சொந்தமானது என அறிவிப்பு வந்ததால் பொதுமக்கள் செய்வது தெரியாமல் திகைத்து வருகின்றனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தருமபுரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது தங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை அறிவிக்கப்பட்டுள்ள சொத்துக்களின் மதிப்பு சுமார் 3000 கோடிக்கும் அதிகமானது என பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. என் பேர் லட்சுமி, செட்டிக்கரை. நாங்கள் பள்ளக்குள்ள இது மாதிரி நாங்கள் நிலம் ஒன்று விற்றுட்டுங்க. அதை ரிஜிஸ்டர் பண்ணலான்னு போனோங்க. அவங்க ரிஜிஸ்டர் ஆகாதுன்னாங்க. சரி மேலே போய் பாருங்கன்னாங்க. இவங்கள பார்த்துங்க, நாங்கள் டிகேரை பார்த்துங்க. திருப்பின்னு வந்தோங்க. கிரையும் ஆகாதுன்னிட்டாங்க. நாங்கள் எங்கள் கஷ்டத்துக்கு சொத்து விற்றுட்டுங்க, கிரையும் பண்ண முடியாது அப்படின்னாங்க. நாங்கள் நேற்று போய் மனு கொடுத்துங்க. மாதிரி இவ்வளோ ஆடு மாடு இருக்குது. எங்கள் மாமியார் மாமனார் சம்பாரிச்சது தான் அவங்க 5 தலைமுறை அந்த சொத்து. நாங்கள் எங்கே போவோங்க இப்போ? அது எங்களுக்கு அரசாங்கம் ஒரு வழி காட்டணும். அதுக்குனால நாங்கள் வந்து என்ன வேணுனாலும் இதுக்கு நாங்கள் போராடுவோங்க. நீங்கள் கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும். என்ன பிரச்சனை? விற்கிறதுல என்ன பிரச்சனை? அவங்க கிரையும் ஆகாதுன்றாங்க. எதனால ஆகாதா? வக்கு வாரிப்பு சொத்துன்றாங்க. எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவங்க எதுவுமே எங்களுக்கு சொல்லவே கிடையாது. நாங்கள் கிரை பண்ணலான்னு போகும்போது தான் அவங்க இது கிரை ஆகாதுன்னு தடுக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் நேற்று வந்து மனு கொடுத்துங்க. எத்தனை ஏக்கரமா உங்களுக்கு சொத்து? எங்களுது 3.5 ஏக்கரா சொத்து, 713 சர்வே நம்பரு. இது எத்தனை தலைமுறை உங்ககிட்ட இருக்குது? எங்ககிட்ட 5 தலைமுறையாக இருக்குது. இப்போ எங்கள் பேரம்பேத்தியோட 6 தலைமுறை ஆயிடுச்சு. எங்களுக்கு இது வரைக்கும் பத்திரம் ஆயினே தான் இருந்துச்சு. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தடங்களும் இல்லை. கிரை பண்ணுறதுக்கு போகிறத 29ஆம் தேதி போனோங்க. அதுக்கு மேலே தான் 5ஆம் தேதி வரைக்கும் தான் இல்லைன்னிட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் விற்றோங்க, வாங்கினோங்க, எல்லாமே பண்ணுங்க. அவ்வளோதான். எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும் கவர்மெண்ட்டு. மாவட்டம் செட்டிக்கரை பஞ்சாயத்து பள்ளக்குள்ளை கிராமம். அந்த சண்முகம் என்றவர் வசித்து வருகிறேனுங்க. பாட்டன் தலைமுறையிலிருந்து 3 தலைமுறையாக பூர்வீக சொத்தாக இருக்கிறது. அது கிரையத்தினோடு தான் இருக்குது. கிரையம் சிட்டாப்பட்டா எல்லாம் என்னுடைய பேர்லேயும் எங்கள் மனைவியுடைய பேர்லேயும் தான் இருக்குது. இப்போ வந்து வக்ஃப் போர்டுன்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. லோனுக்கு போனால் லோன் தர மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. நிலம் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. அது என்ன தீர்வுன்னு எங்களுக்கு தெரியல. அதை கொஞ்சம் விளாரி பண்ணி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை பஞ்சாயத்து பள்ளக்குள்ள வில்லேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா கணேஷ்
சண்முகனோட கடைசி பையன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா வர்போர்டுன்ற ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு பாதிச்சிட்ருக்கு. நான் படித்த படிப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டபுள் டிகிரி. நான் ஒரு காலேஜில் வந்து முதல்வராக பணியாற்றி வந்தேன். இப்போ தற்போது ஒரு 6 மாத காலமாக பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் இறங்கி நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஸோ அப்பா தலைமுறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 தலைமுறையாக வந்து அவரோட பேரில் இருந்த சொத்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா வர்போர்டுக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஏற்பட்டிருக்காங்க. இதே போல் எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களை சுற்றி இருக்கக்கூடிய 110 குடும்பத்தை சார்ந்தவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான சூழ்நிலை இருக்கிறனால அவங்களாலையும் என்ன தொழில் செய்வதுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டு தரும்படி பார்த்திங்கன்னா வந்து உங்களை வந்து அரசை வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் தற்போது விவசாயம், ஆடு சுயதொழில் இந்த மாதிரி வந்துருக்க சமயத்தில் இது ரொம்ப எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஸோ எங்களோட பெற்றோர்கள் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே லோன் வாங்கி தான் வந்து இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. முழுமையாக பார்த்திங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து பட்டா எல்லாமே வந்து இருந்தாலும் தற்பொழுது பார்த்திங்கன்னா எங்களால் எந்த லோன் வசதியும் வந்து செஞ்சுக்க முடியல. இப்போ ஒரு 6 மாதமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து வேலையை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். இப்போ வந்து லோன் வாங்கணும் அப்படின்னும் போது உங்கள் பேரில் வந்து இது இல்லை, இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்குது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்பி இருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து எங்களோட சொத்து வந்து எங்கள் பேரில் கிரைம் பண்ணி எங்கள் குழந்தைங்க பேருக்கு மாற்றுறதுக்கு முழு உதவி வந்து நீங்கள் செய்து கொடுக்கும்படி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். செட்டிக்கார ஊராட்சியில் பள்ளக்கொல்லை கிராமம். இந்த என்ன பிரச்சனைன்னா, ஒரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் சொத்துன்னு சொல்லிட்டு நம்ம நிலத்து மேலே வழக்கு போட்டுங்கிறாங்க. நாங்கள் இது எங்களுக்கு வந்து தெரில. இப்போ நாங்கள் நிலம் விற்கிறதுக்கு போகும்போது தான் இதோட விவகாரமே தெரியுது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தலைமுறையாக அந்த சொத்தில் நாங்கள் வந்து தாத்தா, கொள்ளு தாத்தா, எங்கள் அப்பா, இப்போ நாங்கள் எல்லாம் எங்கள் பிள்ளைங்க வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தலைமுறையாக அந்த சொத்தில் இருக்கிறோங்க. இந்தியாவே சுதந்திரம் வரதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கேறங்க. இன்னைக்கு வந்து இது எங்கள் சொத்து இல்லை, வேற ஆளுங்க சொத்துனாக்கல. நாங்கள் பத்திரப்பதிவு கவர்மெண்ட் அதிகாரமாக தான் நாங்கள் கரியது ஆபீஸ் மூலிமா தான் நாங்கள் இத்தனை வருஷமாக தலைக்கட்டாக கரியத்தை மாற்றினோன்னுக்கிறோங்க. அவங்க வந்து அவங்களுடைய நிலன்றாங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து சட்டபூர்வமாக ஒரு ரெக்கார்டுமே வந்து சட்டத்தில் என்ன முறையாக இருக்குதோ நாங்கள் அது பிரகாரமாக கரியம் பண்ணி எங்கள் வாரிசுக்கு மேலே மாறியணும் வந்துச்சு. 6 தலைமுறையாக இருந்த சொத்து இன்னைக்கு எங்களுது இல்லை, வேற ஆளுதுன்னு சொன்னால் இது எங்களுக்கு அரசாங்கம் தான் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரும் எங்கள் முதலமைச்சரும் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு கூடிய விரைவில் விளக்கம் கொடுக்க வேண்டும். நன்றி. என் பேர் தேவராஜுங்க. 1985 வந்து வாங்கினேன். அதுக்கு முன்னே 20 வருஷம் ஈசி போட்டு பார்த்து தான் 85 வாங்கினேன். வாங்கி இது வரைக்கும் நாங்கள் வந்து விவசாயம் செஞ்சுன்னு வரோங்க. நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் வயிற்றுக்கோசரம் தான் அந்த நிலத்தை வந்து விவசாயம் செஞ்சு வயிற்று பசி நீக்கி வரோங்க. இப்போ வந்து எங்களுக்கு அந்த நிலம் வந்து வக்போர்டுன்றதே தெரியாது எங்களுக்கு. அப்பயே தெரிஞ்சுட்டு எத்தனை தடவை ரிஜிஸ்டர் அத்தனையிலிருந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் நாங்கள் எதுக்கு இந்த நிலத்தை வாங்குறோங்க. இவங்க தேவையில்லாத புதுசாக வந்து இப்போ வக்போர்டுன்னா நாங்களாம் எங்கே போகிறது? இத்தனை பேர் வந்து இந்த இத்தனை குடும்பத்தில் பாரு, எனக்கு வந்து 2 பசங்க ஒரு பிள்ளை 3 பிள்ளைங்களை நான் கூப்பிட்டு எங்கே போகிறது? எல்லாருமே இதில் தான் வீடு கட்டிக்கிறாங்க. ஒரே ஆள் இல்லாத வீடு இதில் தாங்கிறாங்க 3 பேரும். எல்லாருமே எங்கே கூட்டிட்டு எங்கே போகிறது? வக்போர்டுன்றது அப்பயே தெரிஞ்சிருந்தா ரிஜிஸ்டர் ஆகும்போது தெரிஞ்சிருந்தா நாங்கள் எதுக்கு நிலம் வாங்குறோங்க? இதை விட்டுட்டு வேற எங்கேனா வாங்கிட்டு போயிட்டு பின்னாடி வந்து இவங்க வந்து வக்போர்டுன்னா நாங்கள் எப்படி எங்களுக்கு தெரியும்? வக்போர்டுன்றது அப்போ தெரிஞ்சிருந்தா நாங்கள் எதுக்கு இந்த சொத்தை வாங்குறோங்க? புதுசாக வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணி சேர்த்துறாங்க. அவங்க பாயிங் இருந்தது அங்கே பள்ளத்தில் வந்து ஒரு 10 வீடு தான் இருந்துச்சு. அந்த சுற்று வட்டாரத்தில் தான் அவங்க நிலம் இருந்துச்சு. யாருக்குமே இல்லை. பக்கம் இருக்கிற நிலங்களும் ஒரு 10 ஏக்கரா தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. அவங்க பாயிங்க இருந்த இடமே. இப்போ வந்து எல்லாத்தையுமே எல்லா நிலமே 100 ஏக்கரா சேர்த்து விட்டா 100 ஏக்கரா இருக்கிற குடும்பம் மொத்தம் 1000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இந்த 1000 பேர் எங்கே போகிறது? இந்த 1000 பேர் எங்கே போய் சொல் பார்க்கலாம். கொஞ்ச நாளையும் இத்தனை ஜனங்க என்ன இருக்கிறாங்கன்னு சொல்லி யோசனை பண்ணி கவர்மெண்ட்டில் சேர்த்திருக்கணும்.
இது எப்போ செஞ்சாங்கலாம் தெரில. இந்த வக்ஃப் போர்டு எப்போ உருவாச்சுன்னு தெரில. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சே இது தெரில. 50 வருஷத்துக்கு முன்னே சேர்த்துனாங்களா எப்போ சேர்த்துனாங்களா தெரில. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டாங்களா பின்னாடி சேர்த்துனாங்களா எங்களுக்கு எந்த விவரமே தெரியல. நாங்கள் 1950 பிறந்திருக்கிறோம். 1950 பிறந்து 10 வயசு வந்து நான் வந்து இது ஸ்கூலுக்கு போவங்க வருவங்க செய்யுங்க. அப்போல்லாம் எந்த விதமான இதுவுமே இந்த வக்ஃப் போர்டுன்றதே வந்து வரல. இப்போ தான் புதுசாக சொல்லின்னு வராங்க. வக்ஃப் போர்டுன்னா அப்பயே அறிவிச்சிருக்கணும்ல, இந்த நிலங்கள்லாம் வக்ஃப் போர்டு நிலத்தை வாங்காதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லல? சொல்லியிருந்தா இத்தனை ஜனங்க எதுக்கு அந்த நிலத்துல வந்து இருக்கிறாங்க? எங்கே மாற்று இடம் பார்த்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. பூர்வீக சொத்து இருக்கிறவங்களாம் எல்லாமே பூர்வீக சொத்துல தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து தனிப்பட்டவர்கள் கிடையாது. புதுசாக ஏதோ 1-2 பேர் தான் வந்து புதுசாக வாங்கிக்கிறாங்க. மற்றவங்களாம் வந்து நிலத்தை வந்து பூர்வீகமாக அதே இடத்துல தான் வந்து பிறந்து வளர்ந்துருந்து அவங்க பாட்டி பாட்டங்காலத்துலேருந்து அப்பா அம்மா காலத்துலேருந்து இப்போ வேறு 3 தலைமுறையாக வந்து அந்த இடம் இருக்குது. 3 தலைமுறையாக விட்டு வந்து இன்றைக்கி வந்து வக்ஃப் போர்டு சேர்த்துட்டு இருக்கிறாங்கன்னாக்கா அந்த இத்தனை ஜனங்களும் நாங்கள் எங்கே போகிறது?